சாப்பிடு. என்ன பசிக்கலையா? இப்ப பசி இல்லைன்னு சொல்லுவ, அப்புறம் பசிக்குதுன்னு சொல்லுவ. அப்ப ஒண்ணும் கிடைக்காம போயிடும். சாப்பிடு. என்னாச்சு? நேத்து நீ ஏன் அப்படி செஞ்ச? என்ன செஞ்ச? எத்தனையோ செஞ்ச. நீ எதை சொல்ற? நேத்து நைட்டு நீ தூங்குன, நான் தூங்கல. ஏன் என்ன பயமுறுத்தின? யார் பயமுறுத்தினது? நானா? உன்னையா? இந்த கதை நல்லா இருக்கே. நான் எப்ப உன்னை பயமுறுத்தினேன்? பேச்ச மாத்தாத. வெளியில போய் நேத்து ஒரு பாம்பை கொண்டு வந்து என் மேல வீசினியா இல்லையா? என்ன நேத்து நைட்டு தூக்கத்துல கனவு எதை கண்டியா? கனவுல பாம்பு வந்தா சீக்கிரமே கல்யாணம் நடக்குமா? இல்ல, அது கனவு இல்ல, நிஜமாவே நடந்தது. எது நிஜம் எது பொய்ன்னு எல்லாமே உனக்கு தெளிவா தெரியல. உனக்கு உன் பேரே தெரியல. நான் பாம்பு வீசினேன் நீ சொல்றதுலாம் உன்னோட பிரம்ம, மன பிரம்ம. உன்னை சொன்னா நீ கோச்சிக்க மாட்டியே. அநேகமா உனக்கு சித்த பிரம்மையா இருக்கலாம். ரொம்ப இல்ல, லைட்டா தான். பயப்படாத, சரி பண்ணிடலாம். சரி பண்றது என்ன, அதுவாவே சரியாயிடும். நீ இப்ப சுவாசிக்கிற இந்த மழை காத்து மூலிகை காத்து. இப்ப நீ குடிக்கிற இந்த தண்ணி சுத்தமான ஊத்து தண்ணி. இந்த கொக்கு வழியே அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ள போனா குத்தால மாதிரி அருவி கொட்டும். அதுல நீ 2 தடவை குளிச்சுனா உன் சித்த பிரம்ம போயே போயிடும். உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. என்ன சொல்ற? ஓ, அந்த பாம்பு மேட்டரா? அததான் நான் கனவுன்னு சொல்லிட்டேனே. இல்ல, நீ உன் வயசுக்கு மீறின பேச்ச பேசுற. அப்படியா சொல்ற? ஆனா நான் தப்பா எதுவும் பேசலையே. உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. நல்லது தானே? அப்பதானே இந்த உலகத்துல பிழைக்க முடியும். நான் யாருன்னு நீ எனக்கு சொல்லவே மாட்டியா? அதுக்கு தான் ஒரு நேரம் வரும்னு சொன்னேனே. ரொம்ப அவசரம்னா உன்னை பத்தி தெரிஞ்சுக்க நீயே முயற்சி பண்ணி பாரு. இல்ல, எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு ஞாபகமே வரல. மறந்து போற மனசு யாருக்குமே கிடைக்காத ஒரு வரம். நீ பேசாம இப்படியே இருந்துற. அப்ப நீ சொல்ல மாட்டல்ல? அப்ப நான் ஏன் உன் கூட இருக்கணும்? நான் கிளம்புறேன். ஏய், நில்லு 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 நில்லு. இங்கதான் உனக்கு பாதுகாப்பு, வெளியே எங்கேயும் இல்ல. ஏய், இங்க பாரு, சொல்றத கேளு. வெளியே போனா பயங்கரமான பாம்பெல்லாம் இருக்கும். நேத்து நைட்டு கூட நீ பாத்தியே. அது கனவுன்னு சொன்ன, இப்ப இப்படி சொல்ற? அப்ப அது உண்மைன்னு ஒத்துக்கிறியா? ஆமா, உன்கிட்ட கனவுன்னு நான் போய் தான் சொன்னேன். பாப்பானா அது போய் சொல்லும் தானே. வா.
ஓகே. பிரியா, இந்த வருஷம் கல்ச்சுரல்ஸ்ல நம்ம ஹவுஸ் சார்பா 2 ஐட்டம் தரணும்னு பிரின்சிபல் சொல்லிருக்காங்க. அதுல ஒரு ஐட்டம் சாங் ஆடிய திருவன அந்த அம்சவேணி ஆடம் பிடிக்கிறா. அதுக்கு அந்த அம்சவர்தன் வர சப்போர்ட். விட்ரி ஆடிட்டு போட்டோம். ஏய், அப்ப என்னுடைய பரதநாட்டியம் அது என்னுடைய கிளாசிக்கல் டான்ஸ் டி. ஏய், பக்தி பாட்டுக்கு இப்ப மதிப்பில்ல. இது குத்து பாட்டு காலம். குத்துதான் இப்போ கெத்து. முடிஞ்சா நீயும் ஒரு குத்து இல்லனா ஒத்து. நல்லா இருக்குடி. நீயும் அந்த அம்சவேணிக்கு ஒத்தா. இந்த வருஷம் கல்ச்சுரல்ஸ் விளங்கி. காஃபி சாப்பிடு. தேங்க்ஸ் ஆண்டி. டிஃபன் சாப்பிடுனா வேண்டான்னு சொல்ற. மா, அவ நம்ம வீட்ல எல்லாம் சாப்பிட மாட்டா. அவ வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டா. நீ வேற. நிர்மலா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். பிரபு எழுந்ததும் ஆடிட்டர் ஆபீஸ் போ ஞாபகப்படுத்து. சரிங்க. என்ன பிரியா, எப்படி இருக்க? நல்லா இருக்காங்க. அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. அவரோட கம்பெனி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா? இப்ப எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு அங்கிள். என்ன அவளுக்கு நீ நோட்ஸ் எழுதி தரியா? இல்ல அங்கிள், அவளோட நோட்ஸ் தான் நான் காப்பி பண்ணிட்டு இருக்கேன். கிளாஸ்லயே இவ தான் ஃபர்ஸ்ட். நீ சொல்ற, நான் நம்புறேன். சரி, நான் கிளம்புறேன். சரிங்க. ஏய், பிரபு எழுந்துட்டானா? அவன் எந்திரிக்கிறதுக்கு இன்னும் 4 நாள் விடியணும். நீ ஒண்ணு. ஏய், காஃபி சாப்பிடுறீ? சீக்கிரம் குடி. ஏய், நோட்ஸ் எழுதுனதெல்லாம் போதும், கிளம்பு. ஏய் இரு, இப்ப எதுக்கு இப்படி பார்க்கற? மார்னிங் செஷன் லைப்ரரி, அங்க ரெனிவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. அதனால ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையா போல. நான் இதை முடிச்சிடுறேன். ஏய், இத காலேஜ்ல போய் கூட முடிச்சுக்கலாம்டி. இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் காலேஜ்க்கே வரல. ஏய், காலேஜுக்கு வராம வேற எங்க போற? வேற எங்க? சூர்யா வீட்டுக்கு தான். ஏய், அங்க எதுக்குடி போற? ஏய், நீ பாட்டுக்கு உன் கற்பனை கொடிய பறக்க விட்டுறாத. சூர்யாவுக்கு இன்னைக்கு என் கையாலே சமைச்சு பரிமாற போறேன். ஏய், உனக்கு சமைக்கலாம் தெரியுமா? ஏய், என்கிட்ட கேக்குற? சத்தியமா தெரியாது. ஆனா இன்னைக்கு சாப்பிடறதுக்கு ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. சான்ஸ் விட்டுலாமா? அப்போ உன்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒரு எலி கிடைச்சிருச்சு. ஏய், சூர்யாவினி எலி நான் சொல்றேன். அப்பனா சரி, இன்னைக்கு லஞ்ச்ல ஸ்பெஷல் ஐட்டமா மசால் வடியை சேர்த்துற வேண்டியதுதான். சரி சரி, டைம் ஆச்சு, கிளம்பு கிளம்பு. உன்னை போற வழியில அப்படியே டிராப் பண்ணிடுறேன். சரி இரு, இது ரெண்டுத்தையும் நீ எடுத்துக்கோ. எவ்வளவு படிக்க வேண்டியது இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் வா 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 வா. கோ 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 கோ. எங்க கிளம்பிட்டீங்க? ஒன்றும் இல்லைம்மா, வெளியில போனா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அதுக்கு பயந்துகிட்டு எவ்வளவு நாள் தான் 4 செவத்துக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது? பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குமா, அதான் காலார நடந்துட்டு வரலான்னு. சரிங்க, போயிட்டு வாங்க. வாங்க சம்பந்தி, வாங்க தம்பி. அம்பிகா, சம்பந்தி குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வாமா. இருங்க, வரவேற்பெல்லாம் அப்புறம். முதல்ல கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என் மாமா உங்களுக்கு ஊர்ல இருந்து போன் போட்டு பேசுறாரு. அவரோட லெவலுக்கு அவர் உங்களை மதிச்சு பேசுறதே பெரிய விஷயம். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அவர் போன் பேசிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் கூட நாகரீகம் இங்கிதம் இல்லாம போனை கட் பண்றீங்க. ஐயோ தம்பி, உங்களுக்கு நடந்த விஷயமே தெரியாது. போனை நான் ஒன்னும் கட் பண்ணல. என் அப்பா கிட்ட பேசுறேன்னு சுதாகர் தம்பி தான் போனை கேட்டுச்சு, கொடுத்தேன். அவர் உடனே போன் ஆஃப் பண்ணிட்டாரு. இல்லங்க, நீங்க தான் போன் ஆஃப் பண்ணீங்க. கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம நீங்க வளர்த்த பொண்ணு சங்கவி, அவ மட்டும் எப்படி இருப்பா? அதான் அடிக்கடி ஓடி போயிடுறா, காணாம போயிடுறா. இது பாருங்க, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வாங்க உட்காருங்க. இங்க பாருங்க, உட்கார்ந்து பேசுறதுக்கும் விருந்து சாப்பிடுறதுக்கும் நாங்க இங்க வரல. நான் போன்ல பேசின விஷயத்தை நீங்க அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கல. அதனாலதான் நேர்ல வந்து விளக்கமா பேசிட்டு போலான்னு இங்க வந்தோம். மாமா சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. இன்னொரு தடவை வந்து எங்களால விளக்கிட்டுலாம் இருக்க முடியாது.
இவர் வந்தாலும் நான் வர முடியாது, ஏன்னா நான் கொஞ்சம் பிஸி. மாமா நீங்க சொல்லுங்க மாமா. உங்க பொண்ணு சங்கவியே எங்களுக்கு பிடிக்கல. உங்க பொண்ணு எங்களுக்கு வேண்டாம். நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்ணிடும். என் புள்ள சுதாகருக்கு என் மாப்பிள்ள வேற ஒரு பொண்ணை பார்த்திருக்காரு. அந்த பொண்ணு கழுத்துல தான் என் பையன் தாலி கட்டுவான். என்ன என் மாமா சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த கல்யாணம் கேன்சல். நாங்க வந்த வேலை முடிஞ்சது. எங்க பையனை கூப்பிடுங்க, நாங்க கிளம்புறோம். மாப்பிள்ளை இப்ப வீட்டுல இல்லீங்களே. ஏங்க அவர் தான் உங்களுக்கு சம்மந்தியே இல்லைன்னு சொல்றாரு, அப்புறம் அவர் மகன் உங்களுக்கு எப்படி மாப்பிள்ளை ஆவான்? உறவு முறையெல்லாம் புரிஞ்சிட்டு பேசுங்க. சரி, இப்ப என் பையன் வீட்டுல இல்லங்கறீங்க. ஆனா மறுபடியும் வருவான்ல. அவன் வந்ததும் முதல்ல அவன் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவனை பேக் பண்ணி அனுப்புங்க. என்ன புரிஞ்சுதா? அப்படி பேக் பண்ணி அனுப்பல, இவர் மகனை நீங்க கடத்திட்டு தான் உங்க மேலேயே கேஸ் போடும். மாப்ள, இனி இவங்க கிட்ட நமக்கு என்ன பேச்சு? நாம கிளம்பலாம். சம்பந்தி, என் பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்கிடாதீங்க. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. உங்க கால விழுந்தாலும் விழறேன். என்னம்மா கால எல்லாம் விழுந்துச்சு? உங்க பையன் வந்ததும் ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன். வாங்க மாப்ள, கிளம்பலாம். என்னம்மா நீ போய் அவங்க காலில் விழுந்துட்டு வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? நம்ம பொண்ணு கல்யாணம் நடந்து ஆகணும்ல. அம்பியா, நம்ம பொண்ணுக்கு ஒரு ராசி உண்டு. கல்யாணம் பிக்ஸ் ஆகும், அப்புறம் அவ காணாம போயிடுவா. எப்போ கல்யாணம் கேன்சல் ஆகுதோ அப்பதான் அவ வீட்டுக்கு திரும்பி வருவா. அது மாதிரி இந்த தடவையும் கல்யாணம் கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் தான் அவ திரும்பி வருவாளோ என்னமோ. முதல்ல அவ திரும்பி வரட்டுமா. நமக்கு அவ கல்யாணம் முக்கியம்தான், ஆனா அதை விட நமக்கு நம்ம பொண்ணு முக்கியம். எப்படியோ அவ திரும்பி வந்தா சரி. சிஸ்டம் கோஆர்டினேஷன் பத்தி, முக்கியமா அந்த சூர்யாவை பத்தி விசாரிச்சியா? டாட், கம்பெனி ஆரம்பிச்சு 1 இயர் தான் ஆகுது. இது வரைக்கும் 24 கன்சர்ன்ல கான்ட்ராக்ட் டீலிங் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு தந்திருக்காங்க. சக்சஸ் ரேட் 100%. நம்ப முடியலையே டாட், பட் அதான் ஃபேக்ட். சம்பந்தப்பட்ட கன்சர்ன் கிட்ட பேசி நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எப்படி அவங்களால மட்டும் அவ்வளவு சுலபமா கான்ட்ராக்ட் வாங்க முடியுது? ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும், மினிஸ்டர் டு கவுன்சிலர், IAS ஆபீசர்ல இருந்து பியூன் வரைக்கும், A to Z, டாப் டு பாட்டம், அவங்க கிட்ட இருக்கிற அதி அற்புதமான கான்டாக்ட்ஸ். அப்புறம் தொழில் அவங்களுக்கு இருக்கிற அர்ப்பணிப்பு, ஈடுபாடு, தேவைப்பட்டா அவுட் ஆஃப் த வே எதுவும் செய்வாங்க. அதுவும் சட்டன் எக்ஸ்டெண்ட் தான். மற்றபடி மேக்சிமம் நேரு வழியில சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லா வேலையும் செய்யறாங்க. அந்த கம்பெனி ஆரம்பிச்ச சூர்யாவை பத்தி நல்ல டாக் டாடி. வெரி டேலண்டட். ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வருவான்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. சரி, இது வரைக்கும் அவங்க முடிச்ச வெஞ்சர்ஸ் ஸ்மால் லெவல் தான். இது தொழில் நகரம் மெகா ப்ராஜெக்ட், அதுவும் 24,000 crores. ஆனாலும் எங்களால முடியுங்கிறாங்க. சூர்யாக்கு என்ன வயசு இருக்கும்? ஏன் ஏஜ் தான் டாட். சரி, நீ அவனை நேர்ல பாத்திருக்கியா? இல்ல டாடி, நாளைக்கு தான் அப்பாயின்மெண்ட். ஃபர்ஸ்ட் சிட்டிங் மீட் பண்ணி பேச போறோம். அப்புறம் டாட், நம்ம இனிஷியலா some crores அவுட் ஆஃப் த வேல இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். தாராளமா கொடு, எத்தனை கோடி வேணாலும் கொடு. ஏன்னா சாதாரண மணல் கான்ட்ராக்ட் கிடைச்சா கூட போதும், கிடைக்கிற லாபத்துல பெரிய கோட்டையே கட்டிடலாம். பட் ஒன் திங், எங்க பணம் அதிகமா புழங்குதோ அங்க துரோகம் இருக்கும். அந்த ரவிவர்மா கேஸ் மாதிரி ஆயிடக்கூடாது. கொஞ்சம் ஜாக்கிரதையா டீல் பண்ணு. ஓகே டாடி, நான் பாத்துக்கிறேன்.
ஒருத்தனும் இல்ல. எவன் வேணா உள்ள பூந்து எதை வேணும்னாலும் தூக்கிட்டு போயிடலாம் போல இருக்கு. இந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன் இந்த லட்சணத்துல இருக்கு. என்னையா பக்கோடா இது? சவு சவுன்னு நமுத்து போயிருக்கு. பல்லு இல்ல, அதுக்கு தான் பக்குவமா கொடுத்துருக்கான். அது சரி, வெங்காயமாவது கொஞ்சம் அதிகமா போட்டுக்கலாம்ல? ஆமா, சின்ன வெங்காயம் போடுவான். இந்த வயசுக்கு எடுப்பா இருக்கும். ஆமா. யாருமா நீ? நீங்க யாரு? நாங்க இந்த ஸ்டேஷன் கான்ஸ்டபிளா? ஆமா, பிசி இந்த ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். என்னென்ன நீங்க கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொல்லல, அவங்க கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏமா நீ யாருமா முதல்ல அதுக்கு பதில் சொல்லுமா. அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். டியூட்டி டைம்ல ஸ்டேஷன்ல இல்லாம ரெண்டு பேரும் எங்க ஊரை சுத்திட்டு வரீங்க? அது வேற ஒண்ணு இல்லம்மா, பக்கத்து கடையில பக்கோட சூடா போட்டுட்டு இருந்தான். ஸ்டேஷன்ல வேலையில சும்மா உட்காந்துட்டு இருந்தோம். வாடை வேற மூக்க தொலைச்சது. நம்ம காசு கொடுத்தா வாங்க போறோம், சும்மா தானேட்டு 2 கை அள்ளிட்டு வர்றோம். சாப்பிடுறியா? என்னண்ணா திரும்ப திரும்ப நீங்களே பேசிட்டு இருக்கீங்க? ஆமா இல்ல, இப்ப நான் கேக்குறேன் பாருங்க. உன் பேர் என்னமா? என் பேர் தேவி. எப்படி உண்மையா வர வச்ச பாத்தீங்களா? போலீஸுங்க. சரி சொல்லுமா, என்னமா விஷயம்? என் அக்கா எங்க? அக்கா எங்கன்னா உன் மாமா வீட்டுல போய் கேளு, என்கிட்ட வந்து கேக்குற? ஹலோ. பின்ன என்னம்மா, நாங்க என்னவா எங்க பாக்கெட் வச்சிருக்கிற மாதிரி எங்க கிட்ட வந்து கேக்குற? என் அக்கா யாருன்னு தெரியுமா? யாரு? இன்ஸ்பெக்டர் மாளவிகா. யோ, இன்னையா மாளவிகாவோட தங்கச்சிங்கறா? மாளவிகா பாட்டியவே நம்மளால சமாளிக்க முடியல, பேத்தி எப்படிங்க சமாளிக்க போறோம்? ஹலோ, அங்க என்ன ரகசியம்? உன்னைய கூட்டி சேர்த்துக்கிட்டு சொன்னா அது எப்படிமா ரகசியம்? கேள்வி கேட்டது நானு, அங்க என்ன டிஸ்கஷன்? ஐயோ, டிஸ்கஷன்லாம் ஒண்ணு இல்லம்மா. உன்னோட கேஸ யாரு டீல் பண்றதுன்னு எங்களுக்குள்ள ஒரு சின்ன டிஸ்கஷன். டிஸ்கஷன் முடிஞ்சதா? இப்ப சொல்லுங்க, என் அக்கா எங்க? காணோம். முறைக்காதம்மா, நாங்க உண்மையதாம்மா சொல்றோம். எங்க கூட தான் இருந்தாங்க, திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டாங்க. ஒரு துப்பு இல்ல, ஒரு சுவடு இல்ல, தொடச்ச மாதிரி இடம் சுத்தமா இருந்ததுமா. என்னங்க நீங்க மாயம் மந்திரம்னு ஏதோ கண்கட்டி வித்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மோடி மஸ்த மாதிரி பேசாதீங்க, கொஞ்சமாவது போலீஸ்கார மாதிரி பேசுங்க. அப்படின்னா லத்தியால முட்டிக்கு முட்டி தட்டி போலீஸ் மாதிரி பேசுவோமா? சும்மா சும்மா காத கடிக்காதீங்க. காத கடிக்கலமா, ரகசியம் சொல்றாமா. அந்த ரகசியம் எல்லாம் இருக்கட்டும், முதல்ல எங்க அக்கா காண போன ரகசியத்தை சொல்லுங்க. காணாம போனது உங்க ஹையர் ஆபீசர் தேடி கண்டுபிடிக்க துப்பல்ல 2 பேர் போய் பக்கோடா சாப்பிட்டு வரீங்களா? நாங்க பக்கோடா சாப்பிடுறோம். இங்க பாருங்க, எனக்கு என் அக்கா வேணும். டியூட்டில இருக்கும்போது காணாம போயிருக்கா. எப்போ எப்படி தேடி கண்டுபிடிக்க போறீங்க? சார், என்ன இங்க சத்தம்? என்ன பிரச்சனை? சார் நல்ல வேளை வந்தீங்க சார். இவங்க தான் இன்ஸ்பெக்டர் மாளவிகாவோட தங்கச்சியா. வந்ததுல இருந்து அக்கா எங்கன்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க சார். சார், காட்டுக்குள்ள போன இவங்களே திரும்பி வந்திருக்கும் போது எங்க அக்கா மட்டும் எப்படி சார் காணாம போயிருப்பாங்க? சாரி சார், விட்டா நாங்களே உங்க அக்காவை கடத்தி மறைச்சு வச்சிருக்கோன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. அதுக்கும் சான்சஸ் இருக்கு. நீங்க ஏன் அப்படி பண்ணிருக்க கூடாது? சார் வெயிட், உங்க அக்கா விஷயமா இந்த ஏரியாவோட அசிஸ்டன்ட் கமிஷனர் ஸ்டேஷனுக்கு பர்சனலா வந்து என்கொயரி பண்ணிட்டு போயிருக்காரு. சங்கவிங்கிற ஒரு பொண்ண அவங்க செய்யாத குற்றத்தை செஞ்சதா ஒத்துக்க வைக்க அவங்க பர்சனலா இன்டிகிரேட் பண்ணிருக்காங்க. இதை ஏசியை என்கிட்ட சொல்லியிருக்காரு. உனக்கு ஏதாவது சந்தேகமா இருந்ததுன்னா அந்த ஏசி கிட்டே போய் கேளு.